ஆதியாகமம் 6வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து 18வது வசனம் வரை. நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு, அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறமுமாக கீழ்பூசு. நீ அதை பண்ண வேண்டிய விதம் என்னவென்றால், பேழையின் நீளம் 300 முழமும் அதன் அகலம் 50 முழமும் அதன் உயரம் 30 முழமுமாயிருக்க வேண்டும். நீ பேழைக்கு ஒரு ஜன்னலை உண்டு பண்ணி மேல் தட்டுக்கு ஒரு முழ தாழ்த்தியிலே அதை செய்து முடித்து பேழையின் கதவை அதன் பக்கத்தில் வைத்து கீழ் அறைகளையும் 2ஆம் தட்டின் அறைகளையும் 3ஆம் தட்டின் அறைகளையும் பண்ண வேண்டும். வானத்தின் கீழே ஜீவ சுவாசமுள்ள சகல மாம்ச ஜந்துக்களையும் அழிக்க நான் பூமியின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணுவேன். பூமியில் உள்ள யாவும் ஆண்டு போம். ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன். நீயும் உன்னோடே கூட உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். ஆமென். 14வது வசனத்தினுடைய பிகினிங் இப்படியாக சொல்லுது, நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு. 18வது வசனத்தினுடைய அந்த லாஸ்ட் பார்ட், பேழைக்குள் பிரவேசியுங்கள் என்று சொல்லுகிறது. இந்த வாசித்ததான இந்த வசனங்கள் எல்லாம் எதை பற்றி எங்கே சொல்லப்பட்டது என்பது நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஆதியாகமம் புஸ்தகத்தினுடைய துவக்கத்தில் உலகம் முழுவதையும் தேவன் சிருஷ்டித்தார், மனிதனை உண்டாக்கினார், மனுஷியை உண்டாக்கினார். அதன் பிற்பாடு அவர்கள் பாவம் செய்தார்கள், ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டார்கள். அப்புறம் ஆபேல் காயின் என்கிறதான பிள்ளைகள் பிறந்தார்கள். அதுக்கப்புறம் ஆபேல் கொலை செய்யப்பட்டார். காயினுக்கு பிற்பாடு ஒரு மிகப்பெரிய சந்ததி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேசம் சீர்கெட்ட நிலைமைக்கு போனதாக வேதத்தில் பார்க்கிறோம். ஆதியாகமம் 6வது அதிகாரத்துக்கு வரும்போது முழு உலகத்தையும் பார்த்து தேவன் மனஸ்தாபப்படுகிறார். நான் இவர்களை ஏன் உண்டாக்கினேன் அப்படின்னு அவருக்கு என்ன வந்துருச்சு? மனஸ்தாபம் வந்துருச்சு. இவர்களை உண்டாக்கினதற்காக தேவன் மனஸ்தாபப்பட்டார். அப்போ ஆண்டவர் ஒரு முடிவு எடுக்கிறாரு. என்னன்னா, இந்த முழு உலகத்தையும் என்ன செஞ்சிடணும்? அழித்து விட வேண்டும். அதன் பிற்பாடு ஒரு புதிய உலகத்தை நம்ம உண்டாக்க வேண்டும் என்று தேவன் விரும்பினார். அச்சமயத்தில் தானே நோவா என்கிற ஒரு மனிதன், அத்தனை உலகத்திலிருந்தான அத்தனை மனிதர்கள் மத்தியில் ஒரு மனுஷன் மாத்திரம் எப்படி இருந்தான் தெரியுமா? நீதிமான், உத்தமன், கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தான். அப்ப ஆண்டவர் இவனை கொண்டுதான் அடுத்த உலகத்தை உருவாக்கணும் அப்படின்னு தீர்மானிக்கிறார். அதனால இவனை அழைத்து, இந்த நோவாவை அழைத்து சொல்றாரு, நீ ஒரு பேழையை என்ன செய், உண்டாக்கு. ஒரு பேழையை உண்டாக்கி, ஒரு கப்பலை உண்டாக்கி, நான் சொல்றபடியெல்லாம் நீ செய்து, அதற்குள்ள நீங்க எல்லாரும், நீயும் உன் குடும்பமும், உன் மனைவி, மகன் 3 பேரு, அப்புறம் மருமகள்கள் 3 பேர், மொத்தம் 8 பேர். நீங்க என்ன செஞ்சிருங்க? உள்ள போயிடுங்க, அதற்குள்ள நீங்க பிரவேசித்து விடுங்க அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரு. சொன்னபடியே நோவா செய்தார். அவர் சொன்னபடியே ஜலப்பிரளயம் வந்தது. பூமியிலிருந்தான எல்லா ஜனமும் அழிந்து போனார்கள். ஆனா பேழைக்குள் போய் அடைக்கலம் புகுந்ததான இந்த நோவாவும் நோவாவினுடைய குடும்பமும் என்ன செய்யப்பட்டது? காப்பாற்றப்பட்டது. இன்றைக்கு செய்தி என்னன்னா, பி இன் த ஆர்க், பேழைக்குள் பிரவேசியுங்கள், பேழைக்குள் இருங்கள் அப்படிங்கிறதா இன்னைக்கான செய்திக்கான தலைப்பு. பேழைக்குள்ள இருந்தா நம்ம பாதுகாக்கப்படுவோம், பேழைக்குள்ள இருந்தா ஆசீர்வதிக்கப்படுவோம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இன்னைக்கு நான் உங்களோடு கூட சில நிமிடங்கள் பேச ஆசைப்படுகிறேன். இன்றைக்கு இந்த உலகத்துல உங்களுக்கு எனக்கும் ஜனத்திற்கு தேவன் கொடுத்து வைத்திருக்கிற பேழை எது என்றால், சபைதான் தேவன் நமக்காக ஏற்படுத்தியிருக்கிற பேழை. எல்லாரும் சொல்லுங்க, சபைதான் எனக்காக தேவன் ஏற்படுத்தியிருக்கிற பேழை. மை சர்ச் இஸ் மை ஆர்க். சொல்லுங்க பார்க்கலாம். மை சர்ச் இஸ் மை ஆர்க்.
என் சபை என்னுடைய பேழை, என் சபை என்னுடைய பேழை. இன்னைக்கு இந்த சபைக்குள்ள வந்து உட்கார்ந்திருக்கிற உங்க ஒவ்வொருவருக்கும் பேழை எதுதான்? இதுதான். இன்னைக்கு இங்க உட்கார்ந்திருக்கிற உங்களுக்கான பேழை இதுதான். இந்த சபைக்குள்ள உட்கார்ந்திருக்கிற உங்க ஒவ்வொருவருக்கும் இந்த சபைதான் பேழை. அப்ப வேதம் நோவாவின் பேழையை சபைக்கு ஒப்பனையாகவே வேதம் காண்பித்து கொடுக்கிறது. இந்த உலகத்துல மனிதர்களுடைய கூட்டம் அழிவை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது. மனிதன் அழிவுக்கு நேராக வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கிறான். மெதுவா கூட கிடையாது, அழிவை நோக்கி எப்படி ஓடுறானா? வேக வேகமா ஓடிக்கிட்டு இருக்கிறான். ஆமா, உதாரணத்துக்கு ஒரே ஒரு சிகரெட்டை குடிக்கலாம், ஒரே ஒரு பீடியை குடிக்கலான்னு துவங்குகிற மனிதன் நாளடைவில் எப்படி மாறிடுறான்? செயின் ஸ்மோக்கரா மாறிடுறான். ஒன்ன எடுத்து கையில வச்சவன் இப்ப வேகம் 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 வேகம்னு 2, 3, 4, 5 இப்ப 24x7 எப்படி ஆயிடுச்சு? சிகரெட்டு பிடிச்சாதான் வாழ்க்கைங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்ப மனுஷன் அழிவை நோக்கி வேகமா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறான்? ஓடிக்கிட்டு இருக்கிறான். இது மாதிரி எத்தனையோ காரியங்கள் இந்த உலகத்துல நம்ம சுத்தி பார்க்கிறோம். இந்த உலகம் அழிவை நோக்கி ஓடுகிறது, பாவத்துக்குள் சிக்குண்டு தவிக்கிறது. இந்த உலகத்துல ஒரு பக்கம் பாவம், இன்னொரு பக்கம் சாபம். ஒரு பக்கம் ஜனங்கள் ஏதாவது சமாதானம் கிடைச்சிராதா, நிம்மதி கிடைச்சிராதான்னு ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஆசீர்வாதத்திற்கான அறைகூவல் இருந்தும் காது கேளாதவர்களாக ஜனங்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி இருக்கிற இந்த உலகத்தின் மத்தியில பேழைக்குள் வந்த நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. சபைக்குள்ள யாரெல்லாம் வந்துட்டீங்களோ நாம தான் பேழைக்குள் வந்தவர்கள். நாம் தான் நோவாவின் குடும்பம். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், நாம் தான் நோவாவின் குடும்பம். ஹல்லேலூயா. முழு உலகமும் ஜலப்பிரளயத்துல மாண்டு போனது, நோவாவின் குடும்பம் காப்பாற்றப்பட்டது. காரணம் ஏன்? பேழைக்குள்ள இருந்தாங்க. அப்ப முழு உலகத்திற்கு பாதிப்பு ஏற்பட்டாலும் சபைக்குள் இருக்கிறதான விசுவாசிக்கு கர்த்தரே பாதுகாப்பாயிருப்பார். ஹல்லேலூயா. முழு உலகத்துல மாற்றங்கள் ஏற்பட்டாலும், முழு உலகத்துல என்ன வேணாலும் சம்பவிக்கலாம். ஆனா சபை என்கிறதான பேழைக்குள்ள நீங்களும் நானும் இருந்தோம்னா நம்மளை அவர் பார்த்துக்குவாரு, அவர் நம்மளை ஆசீர்வாதமாய் நடத்துவார். ஹல்லேலூயா. இந்த உண்மையும் இந்த ரகசியத்தையும் ஜனங்கள் புரிந்து கொண்டா சபை என்கிற பேழையை ஒரு நாளும் விட மாட்டாங்க. நிறைய பேருக்கு இந்த உண்மை புரிகிறதில்லை, இந்த ரகசியம் புரிகிறதில்லை. அதனால தான் சபை கூடி வருதலை சிலர் விட்டு விட்டது போல என்ன செஞ்சிட்டாங்க? விட்டு விட்டார்கள். சபை கூடி வர்றது, பேழைக்குள்ள வர்றத விட்டு விட்டார்கள். நீங்க யோசிச்சு பாருங்க. நோவா கூட சொன்னாராம், போய் ரட்சிக்கப்பட்டுருங்கப்பா, மனம் திருங்கப்பா, இதெல்லாம் வேண்டாம்ப்பா. எல்லாரும் என்ன செஞ்சாங்களா? அவரை பார்த்து கிண்டல் செய்தார்கள். நோவா பேழை செய்கிறார். பேழையை செய்து அதை எல்லாம் ரெடி பண்ணும்போது ஜனக்கூட்டம் பார்த்து சொல்லிச்சு, இவன் முட்டாள், இவன் பைத்தியம், இவன் அப்படி என்னென்னமோ சொல்லி நோவாவை ஏளனம் செய்தார்கள். இன்னைக்கு நாமும் அநேகரை சபைக்கு வாங்க, சபை என்கிற பேழைக்குள்ள வந்தால் ஆசீர்வாதம், சபை என்கிற பேழைக்குள்ள இருந்தீங்கன்னா நன்மைன்னு நம்ம ஒவ்வொருத்தரும் சொல்லும்போது அநேகர் அதை பெரிதாக என்ன செய்வதில்லை? ஏற்றுக்கொள்வதில்லை. ஆனால் ஒன்றை சொல்லுகிறேன், இன்றைக்கு இந்த சபையை தேடி இந்த சபைக்குள்ளே வந்திருக்கிற இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், உங்களை வாழ வைப்பார், நீங்கள் நல்லா இருப்பீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இன்னைக்கு சபைக்குள்ள வந்திருக்கிற இந்த பேழைக்குள் வந்திருக்கிற நம்ம ஒவ்வொருவரையும் அவர் பார்த்து கொள்வார். ஆமென். அப்ப சபையை குறித்ததான வெளிச்சம், சபையை குறித்ததான வெளிப்பாடு இருந்துச்சுன்னா நம்ம ஒரு நாளும் இந்த பேழைக்குள் பிரவேசிப்பதற்கு நம்ம கஷ்டப்பட மாட்டோம், வருத்தப்பட மாட்டோம். இந்த பேழைக்குள்ள வருவதற்கு விருப்பத்தோடு வாஞ்சையோடு நம்ம என்ன செய்வோம்? வருவோம். ஏன்னா இந்த பேழை இது ரொம்ப முக்கியமானது, ரொம்ப ஆசீர்வாதமானது.
இந்த பேழை நோவாவின் குடும்பத்தை காப்பாற்றியது போல என்னை காப்பாற்றும் என்கிறதான வெளிச்சம் நமக்கு என்ன செஞ்சிருச்சு? கிடைச்சிருச்சு. அப்ப நம்ம பேழையை விட்டு ஒருபோதும் என்ன செய்ய மாட்டோம்? போக மாட்டோம். பேழைக்குள்ள வருவதற்கு என்ன பிரயாசம் எடுக்கணுமோ எடுப்போம், ஓடி வருவோம். சபை என்கிற பேழை நம்ம ஒவ்வொருவருக்கும் கர்த்தரால் கிடைக்கப்பெற்ற ஆசீர்வாதமான பொக்கிஷம். அல்லேலூயா, அல்லேலூயா. சார், இந்த பேழையை குறித்ததான 5 காரியங்களை இன்னைக்கு நான் உங்களுக்கு மிக வேகமாய் காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். சபை என்கிறதான பேழை நோவாவின் பேழையோடு ஒப்பிடப்பட்டிருக்கிறதே. அப்ப நோவாவின் பேழையை குறித்ததான வெளிச்சம் கிடைச்சா சபை என்கிறதான பேழையை குறித்ததான வெளிச்சம் நமக்கு என்ன செஞ்சிடும்? கிடைச்சிடும். முதல்ல ஆதியாகமம் 14, 15, 16 ஆகிய வசனங்களை நம்ம வாசிச்சோம் அப்படின்னா, அங்க நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு, நீ அந்த பேழைய இது மாதிரிலாம் பண்ணு, அறைகளை உண்டு பண்ணு, உள்ளும் புறமும் கீழ்பூசு, அப்புறம் பேழையின் நீளம் இப்படி இருக்கணும், அகலம் இப்படி இருக்கணும், உயரம் இப்படி இருக்கணும், ஜன்னலை உண்டு பண்ணு, மேல் தட்டு, 2ஆம் தட்டு, கீழ்த்தட்டு, இப்படி இவ்வளவையும் சொன்னது யார்? ஆண்டவர். யார்கிட்ட சொன்னாரு? நோவாட்ட சொன்னார். இது நமக்கு ஒன்றை காண்பித்து கொடுக்கிறது. என்னன்னா, தி ஆர்க் இஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி டிசைன்டு பை காட். பேழை தேவனாலேயே ஏற்படுத்தப்பட்ட ஒன்று. நோவாவுடைய விருப்பத்தில் செஞ்சது கிடையாது. இந்த பேழை தேவனாலேயே ஏற்படுத்தப்பட்டது. இங்க உட்கார்ந்துருக்கீங்களே, இந்த சபை என்கிறதான பேழை என்னால உங்களால எல்லாம் கிடையாது, தேவனால் ஏற்படுத்தப்பட்டது. அல்லேலூயா. இது நம்மால் அல்ல, இத உண்டானது அவரால் தான். எக்ஸ்க்ளூசிவ்லி டிசைன் பை காட். சபை என்கிற பேழையவும் டிசைன் பண்ணது யார் தான்? ஆண்டவர் தான். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளாதுன்னு சொல்றார். அவர் தான் சொல்றார். இதை இந்த சபையின் மேல் நான் என்ன செய்வேன்? இந்த கல்லின் மீது என் சபையை கட்டுவேன்னு சொல்றார். அப்ப சபை என்கிற பேழைய உருவாக்குகிற அந்த திட்டமே யார்? இதுதான் அவருடையது. அப்ப இது மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட ஒன்று அல்ல, இது தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒன்று. தேவன் கொடுத்த திட்டத்தின்படி செய்யப்பட்ட ஒன்று. அல்பா ஒமேகா அசம்பிளி ஜெப வீடு மனிதனால் ஏற்படுத்தப்பட்டது அல்ல, இது கர்த்தர் கொடுத்த திட்டத்தினால் உருவான பேழை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. இதே மாதிரிதான் பாருங்க, the church concept அப்படிங்கிறது அது தேவனுடையது தான். நீங்க அப்படியே யாத்ராம புஸ்தகத்துக்கு வந்தீங்க அப்படின்னா, அங்க வனாந்திரத்துல ஆண்டவர் மோசேட்ட பேசி ஒரு டேபர்நாக்கிளை உருவாக்க சொல்றார், ஆசரிப்பு கூடாரத்தை உருவாக்க சொல்றார். திஸ் இஸ் ஆல்சோ சர்ச் கான்செப்ட். இதுவும் சபைக்கு ஒப்பனையாய் சொல்லப்பட்ட ஒன்று. யாத்ராமம் 25வது அதிகாரம் 8வது 9வது வசனத்தை நம்ம வாசிச்சோம் அப்படின்னா, அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக, நான் உனக்கு காண்பிக்கும் வாசஸ்தலத்தின் மாதிரியின்படியும் அதனுடைய எல்லா தட்டுமுட்டுகளின் மாதிரியின்படியும் அதை செய்வீர்களாக. ஒரு ஆசரிப்பு கூடாரம் உருவாகணும். அந்த ஆசரிப்பு கூடாரம் பிரதானமான நோக்கம் என்ன? நான் உள்ள வந்து என்ன செய்வேன்? வாசம் பண்ணுவேன். நான் சொல்ற திட்டத்தின்படி, பிளான் படி தான் நீங்க அதை செய்யணும்னு வில்டர்னஸ்லயே ஒரு டேபர்நாக்கிளை தேவன் உருவாக்க சொன்னார். தேவ பிள்ளையே, கர்த்தர் வந்து வாசம் பண்ணுகிற ஸ்தலமாகிய இந்த சபையும் உருவாக்கியது கர்த்தரே. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் நம்ம இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிறோம். நம்ம நடுவுல அவருடைய பிரசன்னம் இருக்கிறது. நம்ம நடுவுல அவருடைய பிரசன்னம் அசைவாடி கொண்டு இருக்கிறது. அதனால தான் இந்த இடத்துல நம்ம ஜெபிக்கிற ஜெபங்கள் கேட்கப்படுது. அதனால தான் இந்த இடத்துல வந்து 2 சொட்டு கண்ணீரை விட்டு என் காயங்கள் மாறணும், என் கஷ்டம் தீரணும்னு கேட்டா அடுத்த வாரமே வந்து சொல்றோம், போன வாரம் வந்தேன், ஜெபித்தேன், ஆண்டவர் இந்த வாரம் எனக்கு நன்மை செஞ்சிருக்கிறாருன்னு சொல்றோம்.
ஏன்? அவர் இங்கே வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார். இது அவரால் ஏற்படுத்தப்பட்ட ஸ்தலம். அவர் வாசம் பண்ணுவதற்காக திட்டத்தை கொடுத்து உருவாக்கினது தானே இந்த பேழை. அல்லேலூயா. அப்ப சபை அப்படின்னாலே அது தேவனுடைய திட்டத்தினால் உருவாக்கப்பட்ட ஒன்று, மனிதர்களுடைய திட்டம் அல்ல. அதுல யாருடைய திட்டம் தான் இருக்கு? தேவனுடைய திட்டம். தேவனுடைய திட்டம் இருக்கிறபடினால தேவன் இந்த இடத்துல வாசம் பண்ணுவார். அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு, உள்ள வருகிறவர்களுக்கு வேண்டிய நன்மைகளை செய்வார். இரண்டாவது, ஆதியாகமம் 7வது அதிகாரம் 16வது வசனத்தை நம்ம வாசிச்சோம் அப்படின்னா, தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடியே ஆணும் பெண்ணுமாக உள்ளே பிரவேசித்தன. அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். நோவாவின் குடும்பத்தை பேழைக்குள்ள விட்டு தேவன் கதவை அடைத்தார். This shows, இது எதை காண்பிக்கிறது என்றால், God was the master of the ark. தேவனே பேழையின் எஜமானன். நோவாட்ட கிடையாது சாவி. நோவாவுக்கு பூட்டுறது திறக்கிறது அதெல்லாம் கிடையாது. சபையினுடைய எஜமானனும் தலைவனும் யார் தான்? இயேசு தான். தேவனே அதற்கு தலை, தேவனே அதற்கு எஜமானனாய் இருக்கிறார். நீங்க உட்கார்ந்திருக்கிற இந்த சபைக்கு தலைவர் யார் தான்? இயேசு. இயேசு. நீங்க உட்கார்ந்திருக்கிற இந்த பேழைக்கு எஜமானன் யார் தான்? இயேசு தான். அவர் தான் இதற்கு தலைவர், அவர் தான் இதற்கு எஜமானன். இங்க நான் தலைவன், நீ தலைவன், அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் இல்லை. இங்க நம்ம கிரியை செய்வதற்கு வேணாம், நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பொசிஷன், ஒவ்வொரு போஸ்டிங் இருக்கலாம் வேலை செய்யறதுக்கு. ஆனா இதற்கான தலைவனும் இதற்கான எஜமானனும் யார் தான்? இயேசு மாத்திரமே. அல்லேலூயா. நிறைய வீட்டில் நான் இந்த போர்டு மாட்டி இருக்கிறத பார்த்துருக்கிறேன். இயேசுவே இவ்வீட்டின் தலைவர் அப்படின்னு மாட்டியிருப்பாங்க. சபைக்கே தலைவர் யார் தான்? இயேசு தான். God is the master of the ark. God is the master of this church. இந்த சபையினுடைய தலைவர் அவர்தான். கொலோசியர் 1வது அதிகாரம் 18வது வசனம். கொலோசியன்ஸ் சாப்டர் 1 verse 18. அவரே சபையாகிய சரீரத்திற்கு தலையானவர். அவரே, இயேசுவே சபையாகிய சரீரத்திற்கு தலையானவர். தலையானவர். போதும். வசனம் என்ன சொல்லுது? யார் தலையா? இயேசுவே சபையாகிய சரீரத்திற்கு தலையா இருக்கிறார். இந்த இந்த சரீரத்துல, இந்த டோட்டல் பாடியில எது முக்கியமானது? எது? இந்த பகுதி. அப்படிதானே? இங்கதான் எல்லாமே என்ன செய்யுது? தலைக்குள்ளதான் எல்லாம் வேலை நடக்குது. ஒவ்வொன்றும் என்னெல்லாம் செய்யணும்னு இங்க இருந்து கமாண்ட் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? போய்கிட்டே இருக்கு. இங்க இருந்து ஒரு கமாண்ட் வரும், கை இதை எடு, கண் இதை பாரு, வாய் தர அப்படின்னு இந்த தலையில இருந்து கமெண்ட்ஸ் பாஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. இது அவுட்னா டோட்டலா எல்லாமே என்னது? அவுட். இது எல்லாத்தையும் இயங்க வைக்கிறது தலைமையா இருக்கிற தலை. புரியுதா உங்களுக்கு? இதே ஒப்பனையத்தான் வேதம் நமக்கு சபைக்கு காண்பித்து கொடுக்கிறது. சபையாகிய சரீரத்திற்கு தலை எதுதான்? யாருதான்? இயேசு. அவர் தலையா இருந்து கை, காலு, அப்புறம் எல்லாத்தையும் சரீரத்தில் என்ன செய்ய வைக்கிறாரு? இயங்க வைக்கிறார். பிரதானமானது தலை. சபைக்கு எஜமானும் சபைக்கு தலைவரும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. மூன்றாவது, 1 பேதுரு 3வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிச்சோம் அப்படின்னா, அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே
தேவன் நீடிய பொறுமையோட காத்திருந்த போது கீழ்ப்படியாமற் போனவைகள் அந்த பேழையிலே சிலராகிய 8 பேர் மாத்திரம் காக்கப்பட்டார்கள். மூன்றாவது, there is protection in the ark. பேழையிலே பாதுகாப்பு உண்டு. சபை என்கிறதான பேழையில பாதுகாப்பு உண்டு. ஆமாங்க, எத்தனையோ பேரை என்னுடைய இத்தனை வயதின் இந்த காலங்களிலே அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். சின்ன வயசாக இருக்கும்போது சபையில் ஒரு முறை ஒரு சகோதரி சாட்சி சொன்னதை நான் கேட்டேன். அவங்க சொன்னாங்க, நானும் என் குடும்பமும் வாழ்க்கையை முடிச்சுக்கலாம், விஷத்தை சாப்பாடில் கலந்து எல்லாரும் சாப்பிட்டு பிள்ளைகளும் செத்து போயிடலான்னு முடிவு பண்ணிட்டோம். ஆனால் அப்படிப்பட்ட நேரத்தில் அந்த வழியாக வந்ததான ஒரு ஐயா இயேசு நல்லவர்னு சொல்லி சபைக்கு வரீங்களான்னு கூப்பிட்டாரு. அன்னைக்கு சபைக்கு போயிட்டு வந்து மத்தியான சாப்பாடில் விஷத்தை கலந்து சாப்பிட்டு செத்துடலான்னு நினச்சி சபைக்கு போயிட்டு வந்துடுவோமே, சாகிறதுக்கு முன்னாடி போய் ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு வந்துட்டா செத்ததுக்கு அப்புறம் மோட்சமாவது கிடைக்குமே என்கிறதான எண்ணத்துல சபைக்கு போயிட்டு வந்து செத்துருவோன்னு நினைச்சிட்டு அன்னைக்கு சர்ச்சுக்கு வந்தேன். ஆனா அன்னைக்கு உள்ள வந்த உடனேயே என்னை தேவன் வாழ வச்சிட்டாரு. இன்னைக்கு வரைக்கும் நானும் என் பிள்ளைகளும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்று சொல்றத கேட்டிருக்கிறேன். ஏன் தெரியுமா? இந்த சபையாகிய பேழைக்குள்ள அவர் பாதுகாப்பை வச்சிருக்கிறார். இந்த சபையாகிய பேழைக்குள்ள அவர் நம்ம வாழும்படி அநேக ஆசீர்வாதங்களை அவர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சபையில் உள்ள வந்த எத்தனையோ பேர் பாதுகாக்கப்பட்டிருக்கிறாங்க. வியாதியோடு பலவீனத்தோடு வந்த எத்தனையோ பேருக்கு கர்த்தர் சுகம் கொடுத்திருக்கிறார். கடன் பிரச்சனையில் வந்த எத்தனையோ பேருக்கு கடனில் இருந்து விடுதலையை கொடுத்திருக்கிறார். வாழ வழி இல்லாமல் வந்த எத்தனையோ பேருக்கு வாழ்க்கைக்கான வெளிச்சத்தை, வழியை தேவன் காண்பித்து கொடுத்திருக்கிறார். சபை என்கிற பேழை அது பாதுகாக்கும். அல்லேலூயா. பேழைக்கு உள்ள இருந்துட்டோம்னா நமக்கு என்ன கிடைச்சிரும்? பாதுகாப்பு கிடைச்சிரும். நான்காவது, ஆதியாகமம் 6வது அதிகாரம் 21வது வசனத்தை நம்ம வாசிச்சோம் அப்படின்னா அங்க வேதம் சொல்லுகிறது, உனக்கும் அவைகளுக்கும் ஆகாரமாக சகலவித போஜன பதார்த்தங்களையும் சேர்த்து உன்னிடத்தில் வைத்துக்கொள் என்றார். இங்க நோவாட்ட சொல்றாரு, எல்லா சாப்பாடு கிட்டத்தட்ட 40 நாள் மழை பெய்ய போகுது, இப்போ அதுக்கு வேண்டி எல்லாத்தையும் என்ன செஞ்சுக்கோ, உள்ள ஸ்டோர் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றார். இது எதை நமக்கு காண்பித்து கொடுக்கிறது என்றால், there is provisions in the ark. சபை என்கிறதான பேழைக்குள்ள நமக்கு வேண்டியதான சகல ஆசீர்வாதங்களும் உண்டு. அல்லேலூயா. அதனால தான் எபேசிய நிருபத்தில் பவுல் சொல்லும்போது சொல்றாரு, காணியாட்சி. சபை என்னதான் அப்படின்னா, தானியத்தெல்லாம் நல்லா அறுவடை செஞ்சு உள்ள கொண்டு வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதான ஒரு பண்டகசாலை இது. இதுக்குள்ள வந்தா நமக்கு வேண்டிய எல்லாத்தையும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், எடுத்துக்கலாம். ஒரு ஸ்டோரேஜ்குள்ள நம்ம போனோம்னா வேண்டியது எல்லாத்தையும் என்ன செஞ்சுக்கிறோம், எடுத்துக்கிறோம். அப்படிதானே? ஒரு மிகப்பெரிய ஸ்டோரேஜ், மிகப்பெரிய காணியாட்சி. அதுக்குள்ள வந்தா வேண்டிய சகல ஆசீர்வாதமும் இருக்கு, வேணுங்கிறத நம்ம என்ன செஞ்சுக்கலாம், எடுத்துக்கலாம். அப்படித்தாங்க சபை என்கிற பேழைய தேவன் ஒரு ப்ரொவிஷன் கொடுக்கிற இடமாவே வச்சிருக்கிறார். இந்த இடத்துல வந்ததுனால போஷிக்கப்பட்டவர்கள் ஏராளம். அல்லேலூயா. சபை என்கிற பேழைக்குள்ள வந்ததுனால போஷிக்கப்பட்டவர்கள் ஏராளம் ஏராளம். ஆமா, எத்தனையோ பேர் தெருவில் நின்ன போது சபைக்குள்ள வந்தாங்க பாருங்க, வாழ்க்கையை மாறிச்சு. இப்போ அவங்கள தேவன் ஐஸ்வர்யவானா மாற்றி வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு அநேகருக்கு நன்மை செய்கிறவர்களா தேவன் மாற்றி வச்சிருக்கிறாரு. ஏன்? இங்க உள்ள வந்த உடனே இங்க என்ன கிடைச்சிருச்சு அவங்களுக்கு? ப்ரொவிஷன்ஸ். அவங்களுக்கு வேண்டிய சகல நன்மைகளும் கிடைத்தது. அப்ப சபை என்கிற பேழைக்குள் இங்க ஆசீர்வாதங்கள் உண்டு. கடைசியா ஒரு காரியத்தை நம்ம வாசித்து ஜெபிக்க போகிறோம். ஆதியாகமம் 7:23.
மனுஷர் முதல் மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் பூமியின் மேல் இருந்த உயிருள்ள வஸ்துக்கள் யாவும் அழிந்து அவைகள் பூமியில் இராதபடிக்கு நிக்கிரகமாயின. நோவாவும் அவனோட பேழையில் இருந்த உயிர்களும் மாத்திரம் காக்கப்பட்டன. பேழையில் இருந்த உயிர்கள் மாத்திரம் காக்கப்பட்டன. எதை காண்பித்து கொடுக்கிறது என்றால், there is life in the ark. பேழைக்குள், சபை என்கிற பேழைக்குள் தேவன் ஜீவனை வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆமா, என்ன ஜீவன் தெரியுமா? செத்து போன நிலைமையில இருக்கிற நம்மளை மீண்டும் புதுப்பிக்கிறார். ஒரு புதிய ஜீவனை கொடுத்து உயிர்ப்பிக்கிறார். செத்து போன நிலைமையில இனி அவ்வளவுதான் அப்படின்னு வாழ்க்கையை நினைத்து வந்தவர்களுக்கு ஒரு புதிய ஜீவன் கிடைச்சிருக்கு. தொழில், கையின் பிரயாசம், இதுல செத்து போன நிலைமையில இருந்தவர்கள் உள்ள வந்த உடனே ஒரு புதிய ஜீவன் என்ன செஞ்சிருக்கு? கிடைச்சிருக்கு. இன்னைக்கு அநேகருக்கு வாழ்க்கை உண்டாயிருக்கு. இது எல்லாம் எப்படி நடந்துச்சு? சபை என்கிற பேழைக்குள்ள வந்ததுனால. there is life in the ark. சபை என்கிற பேழைக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா இங்க உங்களுக்கு ஒரு புதிய ஜீவன தேவன் என்ன செஞ்சிருக்கிறாரு? வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. யோவான் 10வது அதிகாரம் 9வது வசனம் இப்படியாக சொல்லுது, நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். இயேசுவாகிய வாசலின் வழியா சபைக்குள்ள நம்ம வந்துட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். இங்கே நமக்கு வேண்டிய சகல நன்மைகளும் சகல ஆசீர்வாதங்களும் தேவன் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அதனால முடிக்கும்போது உங்களிடத்துல அன்பாய் என்னுடைய வேண்டுதலாய் வைத்து நான் நிறைவு செய்ய வேண்டியது என்னன்னா, வேதவசனம் சொல்றது போல சபை கூடி வருதலை சிலர் விட்டு விட்டது போல நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது? விட்டு விட்டுறக்கூடாது. எவ்வளவு பிரயாசம் எடுத்தாவது, முயற்சி எடுத்தாவது இந்த பேழைக்குள்ள என்ன செஞ்சிடணும்? ஓடி வந்துடணும். வாரந்தோறும் ஒரு 2 மணி நேரம் தான். இந்த பேழைக்குள்ள வந்துட்டா இத்தனை ஆசீர்வாதங்களும் உண்டு. இந்த பேழைக்குள்ள வந்துட்டா நிச்சயமாக கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். நம்ம எவ்வளவு உலகத்துல பாடுபட்டிருக்கலாம், அலக்களிக்கப்பட்டிருக்கலாம், ஆனா பேழையை தேடி ஓடி வந்துருங்க. பேழையில தான் கர்த்தர் இம்முட்டு ஆசீர்வாதம் வச்சிருக்கிறார். சபை என்கிற பேழைக்குள்ள இத்தனை ஆசீர்வாதங்கள் உண்டு. ஒவ்வொரு வாரமும் இந்த பேழை உங்களுக்காக காத்திருக்கிறது. இந்த பேழை என்கிற சபை நீங்க வரணுங்கிறதுக்காகவே காத்திருக்கிறது. உள்ள உட்பிரவேசியுங்கள். அல்லேலூயா. அப்படித்தான் ஆண்டவர் சொல்றாரு. ஆதியாகமம் 6வது அதிகாரம் 18வது வசனத்துல தேவன் சொல்லும் போது அப்படித்தானே சொல்றாரு, பேழைக்குள் பிரவேசியுங்கள். அல்லேலூயா. Go into the ark. இதை பிடிச்சிக்கோங்க. பேழைக்குள் நான் பிரவேசிப்பேன் என்கிற அந்த வார்த்தையை பிடிச்சிக்கோங்க. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இந்த பேழைக்குள் பிரவேசிக்கும்படி ஓடி வாங்க. இந்த பேழையில எல்லா ஆசீர்வாதத்தையும் தேவன் வச்சிருக்கிறார். உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார், உங்களை மேன்மைப்படுத்துவார். எளிமை நிற்போம் ஆண்டவருடைய